அனைவருக்கும் வணக்கம். சமயக் தரிசனம். நேமிச்சந்திர சித்தாந்த சக்கரவர்த்தி அவர்கள் திரவிய சங்கிரகம் என்ற நூலிலே சமணத்தினுடைய அடிப்படை கருத்துகள் குறித்து 2 வரிகளிலே, ஒவ்வொரு காதையிலும் 2 வரிகளிலே மிக சுருக்கமாக அவர் தெரிவித்திருக்கிறார். அவற்றினை பிற நூல்களுடைய உதவியோடு நாம் பார்த்திருக்கிறோம். இதனுடைய 27 அத்தியாயங்கள் கொண்டது முதல் அதிகாரம். 27 காதைகளை கொண்டது. அதிலே நமக்கு பஞ்ச அஸ்திகாயம் மற்றும் திரவியம் குறித்து நமக்கு கூறினார். அதனுடைய முடிவு காதைகளாக நமக்கு அந்த திரவியங்களுடைய பிரதேசங்கள், அதாவது அவை எவ்வாறு உலகிலே பரவி இருக்கின்றன என்பது குறித்து நமக்கு விளக்குகிறார். அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். அதில் ஒரு சுருக்கமாகவும் அதனை தொகுத்தும் இந்த காதைகளிலே நமக்கு கூறுவதை பார்க்கிறோம். 25வது காதையிலே ஹோந்தி அசங்கா ஜீவே தம்மாதம்மே அனந்த ஆயாசே முத்தே திவிக பதேசோ முத்தே திவிக பதேசா காலசேகோன தேன சோகாவோ. இதிலே அந்த பிரதேசங்களை பற்றித்தான் கூறுகிறார். ஹோந்தி என்னால் அவ்வாறு இருக்கின்றன என்று ஆரம்பிக்கிறார். எப்படி? அசங்கா, அசங்கியாதம், அதாவது எண்ணற்றதாக இருக்கிறது. எது? ஜீவன், தம்மம், அதம்மம், இவையெல்லாம் எண்ணற்றதாக இருக்கின்றன. எண்ணற்ற பிரதேசங்களை உடையதாக இருக்கின்றன. ஆகாசம் என்பது அனந்த பிரதேசமாக இருப்பது. அதாவது நம்ம ஏற்கனவே அந்த எண்ணிக்கை, அதாவது சங்கியாதம், அசங்கியாதம், அனந்தம் குறித்து ஒரு சின்ன வேறுபாடு இருக்கிறதை பார்த்தோம். அதைத்தான் இதிலே குறிப்பிடுகிறார். அதனை விளக்க உரையில் நம்ம பார்க்கலாம். அதே போலவே முத்தே திவிகே பதேசா. முத்தே என்றால் மூர்த்தம், மூர்த்தம் என்றால் உருவம், உருவமுடைய பொருள்கள். உருவமுடைய பொருள் எது? ஒன்றே ஒன்று தான், புற்களம் மட்டும்தான் உருவம் உடையது. அது திவிக, 3 விதமாக இருக்கிறது. 3 விதமான பிரதேசங்களை கொண்டதாக இருக்கிறது. அதே போலவே காலேச ஏகோ, ஏகோ காலேசேகோன்னு இருக்கும்போது காலேச ஏகோ என்று 2ஆக பிரியுது. அது காலம் என்பது ஏக பிரதேசத்தை உடையது. இதுதான் இந்த பிரதேசங்கள் என்பது குறித்து நமக்கு அதில் கூறுகிறார். அதனால் அந்த ஏக பிரதேசத்தை இருக்கிறதால அது தேன சோ காவோ, அது காயம் அல்ல, உடல் அல்ல, உடல் உடைய ஒரு பொருள் அல்ல என்று காலத்தை கூறுகிறார். இதில் அதை தொகுத்து நம்ம பார்த்ததை தான் இதில் கூறுகிறார். அது சுருக்கமாக நம்ம பார்த்துடலாம். அதாவது எண்ணற்றவை என்று சொன்னால் தனித்தனி பொருளாக இருக்கும், எண்ணி தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு சிறிய சிறிய பொருள்களாக இருந்தால் கூட அதை நம்ம ஒரு பயிர் இருக்கிறது, கடலை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதை நம்ம எண்ணி தெரிஞ்சுக்கலாம். 1 2 3 4 5 அப்படின்னு எண்ணி தெரிஞ்சுக்கலாம். இப்போ மாவு மாதிரி ஒரு பொருள் இருக்குதுன்னு வச்சுங்க, கோதுமை மாவு இருக்குதுன்னு வச்சுங்க, அதை எண்ணி தெரிந்து கொள்ள முடியாது. அது அளவு தான் பார்க்கலாம், இல்லைங்களா? அதுதான் நம்ம அந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். உயிர், தன்மம், அதன்மம், இந்த திரவியங்கள் எல்லாம் எண்ண முடியாதவை என்று சொன்னால் தனித்தனியாக தான் இருக்குது. ஆனால் அளவுக்கு அதிகமாக இருக்குது, நம்மளால் எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கிறது. இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த ஒவ்வொரு ரத்தினக்கல் போன்ற, அல்லது நம்ம சாதாரணமாக உபயோகப்படுத்துகிற பொட்டுக்கடலை, மல்லாட்டப்பயிறு, இந்த மாதிரி இருக்கக்கூடியது போல் தனித்தனியாக இருக்கின்றன. ஆகாச திரவியம் அளவற்றதாக இருக்கிறது. அளவற்றதாகனா இப்போ நம்ம பார்த்தது மாவு,
அது வந்து எண்ணி பார்க்க முடியாது இல்லையா? அளவு தான் தெரியும். அதுவும் அளவற்றதாக இருக்கிறது. அதுவும் அனந்தமாக இருக்கிறது. அந்த 2த்துக்கான வித்தியாசத்துக்கு தான் அந்த சின்ன உதாரணத்தை சொன்னேன். அதை வச்சு புரிஞ்சுக்கலாம். அதனால் இந்த உயிர், தன்மம், அதன்மம் இந்த திரவியங்கள் எல்லாம் அசங்கியாத பிரதேசங்களை உடையதாக இருக்குது. உலகம் முழுசும் பரவி இருக்கிறதால எண்ணி பார்க்க முடியாது. அதே போல் ஆகாய தினமும் உலகம் முழுசுமே பரவி இருக்குது. நம்ம பார்த்தோம். தனவாத கணுவாத வளையங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மொத்தமும் ஆகாசம்தான். அதுதான் மற்ற பொருள்களுக்கு இடம் கொடுப்பதும் பார்த்தோம். அதனால் அது அனந்த பிரதேசங்களை உடையதாக இருக்கிறது. இப்போ இதில் விட்டு போகிறது இது புற்களம். அந்த புற்களத்துக்கு தான் அடுத்த வரியில் சொல்கிறாரு உருவம் உண்டு. அந்த உருவங்கள் வந்து 3 வகையான பிரதேசமும் இருக்கும். அதில் எண்ணியும் பார்க்கலாம், அது எண்ணிக்கைக்கு உட்பட்டவையாகவும் இருக்கும். அது சங்கியாதம் என்று கூறுவார்கள். சங்கியாதம் என்றால் எண்ணிக்கைக்கு உட்பட்டது, எண்ண முடிஞ்சது, அல்லது எண்ணிக்கைக்கு இத்தனைன்னு எண்ணி சொல்லிடலாம். அது சங்கியாதம். அசங்கியாதம் என்பது நிறைய இருக்குது, ஆனால் எண்ணி சொல்ல முடியாது, கஷ்டம். அனந்தம் நம்ம ஏற்கனவே பார்த்தோமே, அதுபோல் பரவியும் இருக்கும். புகை மூட்டம் போல் பரவியும் இருக்கும். அதனால் இந்த புற்களத்துக்கு மட்டும் 3 வகையாக பிரதேசங்கள் இருக்கும். சங்கியாதமாகவும் இருக்கும், அசங்கியாதமாகவும் இருக்கும், அனந்தமாகவும் இருக்கும். கால திரவியத்துக்கு நம்ம ஏற்கனவே சொல்கிற ஏகோ என்று சொன்னார். ஒரு பிரதேசம் மட்டும்தான் இருக்கும், அதற்கு காயம் இல்லை. இப்போ இதில் தான் அளவீடுகளை பற்றி சொல்லும்போது, ஒரு புத்கல பரமாணு ஆகாயத்தின் எவ்வளவு இடத்தில் தங்கியிருக்கிறதோ அந்த இடத்தின் அளவு ஒரு பிரதேசம். அது ஒரு புத்கல பரமாணு இருக்கு இல்லைங்களா, ஒரு பரமாணு அது வந்து எல்லாமே ஆகாயத்தினுடைய பரப்பில் தான் தங்கியிருக்குதுன்னு நம்ம பார்த்தோம். அது மிகச்சிறியது. அது வந்து மறுபடியும் பிரிக்க முடியாதது. அந்த மாதிரி இருக்கின்ற இந்த பரமாணு ஆகாயத்தில் எவ்வளவு இடத்துல தங்கி இருக்கிறதோ அதை தான் பிரதேசம் என்று கூறுகிறோம். பிரதேசம்லாம் அப்போ புரிஞ்சுக்கலாம், நம்மளால் பார்க்க முடியாது, அவ்வளவு சிறியதாகவும் நுணுக்கமானதாகவும் இருக்கும். அவ்வாறு இருக்கின்ற அந்த திரவியம், இப்போ இந்த 6 திரவியங்களில் அந்த இடங்களில் ஒரு பிரதேசத்தை வச்சிருக்குன்னா அது ஏக பிரதேசி. காலம் இதுக்கு உதாரணமாக சொல்லலாம். எண்ணிக்கையில் அடங்கும் எனில் சங்கியாதம், புற்களமும் அதில் வந்துடும். எண்ணிக்கையில் அடங்காது என்று சொன்னால் அது அசங்கியாதம். அதில் எல்லாமே வந்துடும். ஜீவன், தன்மம், அதமம், புற்களமும் அதில் சேர்ந்து வந்துடும். அதே போல் உலகம் முழுவதும் வியாபித்திருக்கிறது என்று சொன்னால், வியாபித்துனா அது புரிஞ்சுக்கணும், தனித்தனி பொருளாக இல்லை, மொத்தமாக அப்படியே வியாபிச்சிருக்குது. ஒரு பனிக்கூட்டம் போல், ஒரு புகை மூட்டம் போல் மொத்தமும் அந்த உலகம் முழுசும் வியாபித்திருக்கிறது என்று சொன்னால் அது அனந்தம். அது ஆகாயத்துக்கு ஆகாயம் அனந்தம் என்று சொல்லலாம். அதே போல் புற்களமும் அனந்தம் என்று புற்களம் மட்டும் எல்லாத்துலேயும் வரும். சங்கியாதம், அசங்கியாதம், அனந்தமாக வரும். ஆனால் அந்த ஆக்சுவலாக அந்த புற்களம் ஒரு பரமாணு ஆரம்பிக்குது, அது ஏக பிரதேசியாக தான் இருக்குது. ஆனால் அவை ஒன்றோடு ஒன்று சேர்ந்ததால் இந்த 3 விதத்துலேயும் வந்துடும். அந்த புற்களத்தினுடைய பிரதேசத்தை பற்றி மேலும் ஒரு சின்ன விளக்கத்தை கூறுகிறார். ஏய பதேசோவி அணு நானா கந்தப்ப தேசதோ ஹோதி பகுதேசோ உவயாரா தேனய காவோ பனந்தி சவ்வனகு. அந்த புத்கல பிரதேசங்களை பற்றித்தான் மேலும் ஒரு விளக்கத்தை இதிலே நமக்கு கூறுகிறார். என்ன இதில் சொன்னாங்கன்னா, இப்போ அதாவது புத்கலம் வந்து ஏக பிரதேசம் உள்ளது தான். நிச்சய பிரதேசம் என்று சொன்னால் ஒரு பரமாணு தான், அதனுடைய அடிப்படை அலகு ஒரு பரமாணு தான், அது ஏக பிரதேசி தான். ஆனால் காலம் வந்து ஏக பிரதேசியாக இருந்தாலும் ஒன்றோடு ஒன்று சேருவது கிடையாது. ரத்தன குவியல் போல தனித்தனியாக இருக்கிறது என்று நாம் பார்த்தோம். ஆனால் புத்கலத்துக்கு அடிப்படை பரமாணு. அந்த பரமாணு ஒன்றோடு ஒன்று சேரக்கூடிய பண்பினை உடையது. அதனால் அது ஒரு பிரதேசி என்றாக இருந்தாலும் அவை ஒன்றோடு ஒன்று சேரும்போது பல பிரதேசங்களை கொண்டதாக மாறிவிடுகிறது. அந்த பல பிரதேசங்கள் குறைவாக இருந்தால் சங்கியாதம், அதிகமாக இருந்துவிட்டால் அசங்கியாதம். அது தனித்தனியாக இல்லாமல் நம்ம மிகச்சிறிய தோள்களாக இருந்துவிட்டால் அது அனந்தமாக மாறிவிடுகிறது. அதுதான் இந்த இடத்துல நமக்கு பரமாணு குறித்து கூறுகிறார். அதுதான் கால அணுக்கள் ஒன்றோடு ஒன்று கூட இயலாது
நம்ம பார்த்தது தான். அதனால் அது ஏகப்பிரதேசி, அதனால் அது அத்திகாயம். பரமாணுவும் ஏகப்பிரதேசி தான், கால அணுவும் ஏகப்பிரதேசி தான். பரமாணு மட்டும் ஒன்றோடு ஒன்று கூடி அது பல பிரதேசங்களை அடைத்து கொள்ள அளவுக்கு ஒரு பெரிய ஸ்கந்தமாக மாறிவிடுகிறது. அதனால் அதை ஏகப்பிரதேசின்னு நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் கால அணு அப்படி இல்லாமல் ஒன்றோடு ஒன்று கூடுவது இல்லை என்பதால் அது ஏகப்பிரதேசி. அதனால் அதுக்கு உடல் இல்லை, காயம் இல்லை. அதனால் அது அத்திகாயம் அல்ல என்று நாம் கூறுவோம். அதனுடைய வேறுபாடு பிரதேசங்களில் என்ன வேறுபாடு இருக்குன்னு இதில் சொல்கிறேன். ஜாவதியம் ஆயாசம் அபிபாகி புக்கலானு வட்டத்தம் தம் கூபதேசம் ஜானே சவ்வானூட்டான தானரிகம். ஆகாயம் எவ்வாறு ஆகிறது? அபிபாகி என்று சொன்னால் பாகம் என்றால் பிரிக்கிறது. அபிபாகினா பிரிக்க முடியாது. அதுதான் முதல்ல ஏற்கனவே நம்ம பார்த்தது தான் இங்கேயும் சொல்கிறோம். புத்கல அணுவானது மறுபடியும் பிரிக்க முடியாது. அது அந்த அணுக்கள்லாம் எவ்வளவு தூரம் பரவி இருக்குன்னு, இந்த ஆகாயம் எவ்வளவு இருக்குதோ அவ்வளவு தூரத்துக்கு பரவி இருக்கின்றன. அப்போ நம்ம பார்த்தோம்னா இந்த புற்களத்தினுடைய பரமாணுக்களும் ஆகாயம் முழுவதும் பரவி இருக்கின்றன சொல்கிறோம். தன்மமும் ஆகாயம் முழுவதும் பரவி இருப்பதாக சொல்கிறோம். அதன்மமும் ஆகாயம் முழுவதும் பரவி இருப்பதாக சொல்கிறோம். ஜீவனும் அதே போல் ஆகாயம் முழுவதும் பரவி இருப்பதாக நாம் சொல்கிறோம். கால அணுக்களும் ஆகாயம் முழுசும் தனித்தனியாக இருந்து கொண்டே இருக்கின்றன என்றும் நாம் சொல்கிறோம். இப்போ இவ்வாறு நம்ம சொன்னோம்னா அவையெல்லாம் எங்கே இருக்கின்றன? எல்லாமே ஆகாயம் முழுசும் பரவி இருக்குதுன்னா அதுக்கு எப்படி இடம் கிடைக்கிறது? அந்த கொஸ்டின் அங்கே வருது இல்லைங்களா? அது எப்படின்னா, ஒரு பிரதேசத்திலேயே எல்லா அணுக்களும் தங்கியிருக்கக்கூடிய தகுதி இருக்கிறது. அதைத்தான் இந்த இதில் சொல்கிறாங்க. ஒரு பொருள் இருக்கிற இடத்திலே கூட இன்னொரு பொருளும் இருக்கும். அது அந்த பிரதேசத்திலேயே இருக்கும். 6 பொருள்களும் கூட ஒரு பிரதேசத்தில் இருக்கலாம், 1 2 கூட இருக்கலாம். அந்த மாதிரி எப்படி இருக்க முடியும் என்பதற்கு ஒரு உதாரணத்தை நமக்கு சொல்கிறாங்க. அதாவது இதில் சொல்லும் பொழுது மேலும் பிரிக்க முடியாத பரமாணு அடைத்து கொள்ளும் இடம் ஒரு பிரதேசம் சொல்லிட்டோம். அந்த ஒரு பிரதேசம் 6 வகை திரவியத்தின் பரமாணுக்கள் தங்குவதற்கு இடமளிப்பதாக உள்ளது. அந்த ஒரு பிரதேசத்திலே கூட உலகம் முழுசும் பரவி இருக்குதுன்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த 6 திரவியங்களுடைய பரமாணுக்கள் தங்குவோம். அது எப்படி என்று சொன்னால் ஒரு உதாரணம் சொல்கிறாரு, இதிலிருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒரு அறையில் பல தீபங்களை நாம் ஏற்றி வைக்கிறோம், பல விளக்குகளை நம்ம ஏற்றி வைக்கிறோம். அப்போ அந்த அறை முழுவதும் வெளிச்சமாக இருக்கும். அந்த வெளிச்சமானது எந்த தீபத்தோட வெளிச்சம்னு நம்மளால் சொல்ல முடியுமா? அது முடியாது. காரணம் என்னென்னா, அந்த ஒளி அந்த விளக்கிலிருந்து வருகின்ற ஒளிகள் என்றால் ஒன்றோடு ஒன்று கலந்து மொத்தத்துக்கும் ஒளி தருகிறது, அந்த அறை முழுவதும் அடைத்து கொண்டிருக்கிறது. அப்போ ஒரு குறிப்பிட்ட இடத்துல இந்த தீபத்தோட ஒளி தான் இருக்குதுன்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஆனால் எல்லா தீபங்களுடைய ஒளியும் அந்த ஒரு இடத்திலே அடங்கியிருக்கின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இதைத்தான் அதை உதாரணமாக காட்டி இந்த உலகம் முழுவதும் ஆகாயம் என்கின்ற அந்த திரவியம் மற்ற 5 திரவியங்களுக்கும் இடம் கொடுக்கிறது. அவ்வாறு கொடுக்கின்ற இடமானது எல்லா திரவியங்களும் ஒரு பிரதேசத்துக்குள்ளாரே தங்கி இருக்கும். ஆனால் அவை ஒன்றோடு ஒன்று கலக்காது. தன்மம் அதன்மத்தில் நுழையாது, அதன்மம் தன்மத்தில் நுழையாது, ஜீவன் புற்களத்தில் நுழையாது, புற்களம் ஜீவனில் நுழையாது. இது போன்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உதாரணத்தை சொல்லியிருக்கிறார். இது நன்கு விளங்கக்கூடிய ஒரு உதாரணமாக இருப்பதையும் நாம் பார்க்கிறோம். எனவே இந்த திரவியம் மற்றும் பஞ்ச அஸ்திகாயங்கள் இவற்றை குறித்து ஷட்திரவியம் 6 திரவியங்கள் மற்றும் 5 அத்திகாயங்கள் குறித்த இந்த முதல் அதிகாரத்திலே நமக்கு தெளிவாக புரிய வைத்திருக்கிறார். 2வது அதிகாரத்திலே நமக்கு தத்துவங்கள் குறித்து பதார்த்தம் குறித்தும் கூறுகிறார். அதனை நாம் வருகின்ற பதிவுகளிலே பார்க்கலாம் என கூறி இந்த வாய்ப்புக்கும் நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். இதே போல் இப்போது நமக்கு ஒளிப்பதிவிலும்
நான் இதை கொடுத்திருக்கிறேன். அதை போலவே யூடியூப்லும் இந்த பதிவினை நாம் படித்து தெரிந்து கொள்வதற்காக ஸ்லைடுகளாக, அதாவது பிபிடி மூலமாக அதற்கு சிறு குறிப்புகளையும் நான் கொடுத்திருக்கிறேன். அதனால் இந்த யூடியூப்பில் பார்ப்பவர்கள் அந்த யூடியூப்பை பார்த்து அவர்களுடைய கருத்துக்களையும் அதில் ஏதாவது ஐயப்பாடுகள் இருக்குமானால் அவற்றையும் கமெண்ட்டு செக்ஷனில் கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா நம்ம அதை மேற்கொண்டு சொல்லலாம். திரவியம் மற்றும் பஞ்சாஸ்திகாயம் குறித்து மிக விரிவாக இருக்கிறது. பஞ்சாஸ்திகாயம் என்ற தனி நூலே இருப்பதையும் நமக்கு தெரியும். நம்ம எல்லாத்தையுமே இதில் கவர் பண்ணிட்டோம்னா இல்லை, அந்த நூலில் இருக்கக்கூடிய அத்தனை காதைகளையும் சொன்னால் தான் அது முழுமையடையும். நாம் அடிப்படையை புரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த மிகச்சிறிய நூலினை முதலிலே நாம் எடுத்து அதில் சுவாத்தியாயம் செய்ய துவங்கியிருக்கிறோம். ஆனால் இதில் இதெல்லாம் நிச்சயமாக ஐயப்பாடுகள் இருக்கும். அவ்வாறு ஐயப்பாடுகள் இருக்குமானால் அவற்றினையும் நீங்கள் தெரிவித்தால் அதனை நம்ம மற்ற நூல்களிலிருந்து நாம் அறிந்து கொள்வதற்கு வசதியாக இருக்கும். இந்த நல்லறம் என்கின்ற இந்த யூடியூபினை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். அதில் இருக்கின்ற அந்த பதிவுகள் உங்களுக்கு பிடித்திருக்குமானால் அதனை லைக் என்ற அந்த பட்டனை தட்டி ஆதரவளிக்குமாறும் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த பதிவிலே நாம் சந்திக்கலாம். அனைவருக்கும் நன்றி. ஜெய் ஜினேந்திரா. இளங்கோ திருமொழி, திண்டிவனம்.